எபிசோட பார்க்கும்போது எல்லாமே இருக்கு. கண்டென்ட் கொட்டுன்னு கொட்டுது. ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. ப்ரோமோ பார்த்தீங்கன்னா லைனா அடிக்கிட்டே வரானுங்க. இப்போ 6வது ப்ரோமோ வரைக்கும் வந்துட்டானுங்க. இந்த அளவுக்கு போறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொட்டுது. ஸோ இப்போ அந்த 6வது ப்ரோமோல பார்த்தீங்கன்னா 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தூக்கி ஜெயில போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அருண், ஜாக்லின், சௌந்தர்யா. ஸோ இந்த 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து சூஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து டப்பா அருண் என்ன சொல்றாரு, வைரஸ் ராவ மச்சான், வைரஸ் ராவ அவர் நமக்குள்ள பூந்துட்டாடா, வைரஸ் ரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. எனக்கு என்ன புரியல ஆக்சுவலா, டப்பா நீங்க வந்து அவங்கள சொன்னா பிரச்சனை இல்லை, அவங்க உங்களை சொன்னா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இதுல மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் தகுதியான ஆட்கள் அப்படின்றத நான் மட்டும் சொல்லலை, எல்லாருமே சொல்றது ஒரு விஷயம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவில்ன்றது என்னது, இறக்கமே இல்லாத ஒரு கேம் ஆடணும், ஓகேங்களா? அப்படிப்பட்ட கேங் தான் இந்த கேங். ஸோ இதில் இருந்துக்கிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க குணம் உள்ளவன் அப்படின்ற மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க இந்த டீமில் இருக்க தகுதி இல்லாத ஆட்கள் தானே. அதாவது டீம் மீன்ஸ் இந்த டெவில் குரூப்பில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். ஸோ அப்படின்னும் போது இந்த டெவில் குரூப்பில் யார் அந்த மாதிரி இறக்கமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பா, சார் இறக்கத்தோடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பா அருண் இருக்காப்ல, அதுக்கடுத்து ஜாக்லின், அதுக்கடுத்து சௌந்தர்யா. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் பேசுகிற பேச்சை வெளியில இருந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம், இவன் இப்படி பண்ணுறான் மச்சான், அப்படி பண்ணுறான் மச்சான், எல்லாத்துக்கும் பேசுவானுங்க. அதாவது என்ன மேட்டர்னா டாஸ்க்குன்னு வந்துட்டா நான் நல்லவன்ற மாதிரி காமிச்சிக்கிறானுங்க. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர் வருது பாருங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையான கேரக்டர். அங்கே தான் இவங்க பேச்சிலே தெரிஞ்சிடும் அவன் எப்படி பண்ணுறான், அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அங்கே தான் இவங்களோட கேரக்டர் தெரியுது. அதை கூட இவனுங்களால புரிஞ்சிக்க முடியல. டாஸ்க்குன்னு வந்துட்டா டாஸ்க்கை விளையாடி தொலைங்கடா, உங்களுக்கு டெவில்னு கொடுத்துட்டா டெவில் என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்கடா, ஏஞ்சல்னு கொடுத்துட்டா ஏஞ்சல் என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நல்லவேன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேல் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறானுங்களே, அது அப்பட்டமாக க்ளீனாக தெரியுது. இதுக்கு தான் சொல்கிறது, சீரியல் ஆர்டிஸ்டெல்லாம் உள்ளே விடாதீங்கடா, சீரியல் ஆர்டிஸ்ட்டை உள்ளே விட்டா சீரியல் மாதிரியே கொண்டு போயிடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக தெரியுது. அதனால தான் இத்தனை ப்ரோமோ கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆக்சுவலாக இன்னைக்கான ப்ரோமோவை வச்சு பார்க்கும்போது, இந்த 6th ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது என்ன திரும்ப தோணுது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி இவங்க 3 பேர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஜாக்லினை எதுக்கு எல்லாருமே சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப இறக்க குணம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. கூட சௌந்தர்யாவும் ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. மச்சான் என்னால் அப்படிலாம் முடியல மச்சான், அவங்க எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல மச்சான், ரொம்ப இறக்கமே இல்லாதவங்க, மனசாச்சே இல்லாதவங்க மச்சான். ஏமா நடிக்கிறீங்களே, பயங்கரமாக நடிக்கிறீங்களே, ஏமா இப்படி? எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் நடிக்கிற நடிப்புக்கெல்லாம் வெளியே வந்து 4-5 சீரியல் வந்து சைன் பண்ணுறாங்க போல ஒன்று. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க. கூட சௌந்தர்யா ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா நானும் வெளியே ஆர்டிஸ்ட் தான் அப்படின்றத உள்ளே வந்து நிரூபிக்கிறாங்க. ஏமா எனக்கு புரியலம்மா, உங்களுக்கு ஒரு கோவம் வரும்போது நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறீங்களே, அதுதான் உங்களோட ரியல் கேரக்டர். அங்கே உண்மையில் உங்களுக்கு இறக்கம் இருந்தால் அந்த அளவுக்கு அவனை பேச வேணாமே, அந்த அளவுக்கு அவனை அடிக்கிற வரைக்கும் போக வேணாமே அப்படின்ற மாதிரி அங்கே உங்கள் இறக்கத்தை காமிங்க. அதை விட்டுட்டு டாஸ்கில் வந்து இறக்கத்தை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி டாஸ்க்கை வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், முட்டை கொடுக்க வேணாம், ஆம்லெட் கொடுக்க வேணாம், மிளகாத்தூள் கொடுக்க வேணாம். ஏமா நீ அதெல்லாம் முடிவு பண்ணாதமா, இன்னொருத்தவங்க நீயும் ஒரு டெவில் தான், இன்னொருத்தவங்க டெவில் கொடுக்குறாங்களே அவங்க மேலே தப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோவேன், விஜய் சேதுபதி வந்து அவங்கள போட்டு பொழப்பாரு. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதாங்க கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். இதில் யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுக்க போகிறாங்க, அவங்க வேலையை பண்ண போகிறாங்க. இதை எவனுமே புரிஞ்சிக்க மாட்டான். இதை வந்து என்னன்னா இப்போ ஒரு டீமாக சேர்ந்து பண்ணணும் இவனுங்களே பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஸ்பாயில் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா முத்துக்குமரன் கிளியராக சொல்கிறாப்புல ஒவ்வொருத்தரும் தனித்தனி டெவில் தான். ஸோ அந்த தனித்தனி டெவில் என்ன வேணால் பண்ணலாம், அடுத்தவங்களை வந்து பிரேக் பண்ணுறது. ஏன்னா ஒருத்தருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போது, ஓவரால் டீமுக்கே இல்லை அப்படின்றத பிக் பாஸ் கிளியராக சொல்லிட்டாப்புல. இந்த டப்பா அருண் அதை புரிஞ்சிக்கவே மாட்டான். என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்காப்புல, இந்த மாதிரி வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டான பிஹேவியர், நம்ம வந்து பேசி தான் ஒருத்தவங்களை வந்து அள வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன் உனக்கு பேச வந்தா நீ பேசு, இன்னொருத்தனுக்கு பேச வரலன்னா அவன் வேற மாதிரி ஏதாவது பண்ண போறான் அப்படின்றத இங்க ஆக்சுவலா ஜெனரலா பார்த்தா அப்படி தானே. எனக்கு தேவை அவனை வந்து கத்த வைக்கணும், இல்லை அள வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், அந்த ஏஞ்சில் வந்து நான் பிரேக் ஆக வைக்கணும், அதுதான் என் வேலை அப்படின்னும் போது நான் எப்படியோ பண்ணிட்டு போறேன்டா அப்படின்ற மாதிரி தான் இந்த அருண் கிட்ட சொல்றாங்க. இந்த அருண் பைபிள புரிஞ்சிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா மஞ்சரி என்ன சொல்றாங்க, இந்த 3 பேரை ஸ்பெசிஃபிக்காக சொல்றாங்க, ஜாக்லின், அருண், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, இந்த 3 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருக்கும் ஓவரால் என்ன தோணுதுன்னா டப்பா அருணை விட ஒருத்தவங்க நல்லவங்களா பயங்கரமா காமிச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க சொல்ல ஓகே ஜாக்லின் தான் காமிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது ஜாக்லின் தூக்கி உள்ள போடலாம் அப்படின்னு அவர் போட்ட உடனே ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க, முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போய் பக்கத்தில் உட்காருவாங்க, ரயன் வருவார், ஜெஃப்ரி வருவார். ஸோ இவங்களாம் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு மாதிரி மச்சான் என்னால் முடியல மச்சான், ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, இவங்களாம் என்ன பிரச்சனைனே தெரியல, அடுத்தவங்களை எப்படி ஹர்ட் பண்ணணும்னு தோணுதுன்னே தெரியல. இந்த கேம் வந்து கம்பல்சரி ஜாக்லின் போடுவாங்க. இதை பார்க்கும்போது எத்தனை பேர் காண்டாகுது, ஆக்சுவலாக நான் சொல்லும் போதே உங்களுக்கு காண்டாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பண்ணும்போது அவ்வளோ காண்டாகுதுங்க. இப்போ உள்ள இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேடு கட்டவனுங்களா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும். அவ்வளோ மோசமானவனுங்களா இல்லை, அருணே சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். என்ன மேட்டர்னா ஒவ்வொருத்தனோட கேம் பிளே, இப்போ இவன் இப்படி கேமில் ஆடுறான்னு வச்சுக்கோ, அந்த கேம்லாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறான், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசாட்சி இல்லாதவங்களா எப்படி பண்ணுறானுங்க பாரு. அதுமாதிரி அன்ஷிதா இந்த மாதிரி குட்டி சாத்தாண்டா, அது குட்டி சாத்தான் சாச்சனாவை பார்த்து அந்த
கிளி கிளிக்கிறாங்க. சாத்தான்டா பிசாசு அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியல. சாட்சினா ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. அதாவது ஆனந்திக்கு ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு வந்து கோவம் பொத்துக்கிட்டு வருது. அவ மனசாட்சியோட நடந்துக்கிறாளா அப்படின்ற மாதிரி இங்க கிளியரா என்ன போர்ட்ரேல் பண்றாங்கன்னா அன்ஷிதா சீரியல் ஆர்டிஸ்ட்ன்றது கிளீனா தெரியும். ஆனா இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்ன்றது தெரியாதுங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் லைவ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது பயங்கரமா தான் இருக்கு போல. ஏன்னா எப்படி சொல்றது நம்ம எடிட் பண்ணி பிஜிஎம்லாம் போட்டு அந்த மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமா வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை விட இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றீங்க அன்ஷிதா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கும் கண்டிப்பா 4 சீரியல் சான்ஸ் கம்பல்சரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் எத்தனை ப்ரோமோ வரப்போகுதுன்னு தெரியல. நானும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.